த லீகல் வாய்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அபூபக்கர். கடந்த 10-15 நாட்களாக இந்தியா முழுமைக்கும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் ஒக்ஃப் திருத்த சட்டம் 2025. பிஜேபியும் அதனுடைய ஆதரவாளர்களும் இந்த ஒக்ஃப் சட்டம் எதற்காக தேவை, இது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு அவங்க தரப்பு வாதத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது போக பிஜேபிக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒக்ஃப் சட்டம் இஸ்லாமியர்களுக்கு முழுவதும் பாரதூரமான ஒரு சட்டம், இந்த சட்டத்தால் இஸ்லாமியர்களுடைய ஒக்ஃப் சொத்துக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாதத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த அரசியல் விருப்பு வெறுப்புகளை கடந்து ஒரு வழக்கறிஞராக இந்த ஒக்ஃப் சட்டம் உண்மையிலே என்ன சொல்லுது, இதனால் ஒக்ஃபுக்கு பிஜேபிக்காரங்க சொல்கிற மாதிரி பாதுகாப்பா இல்லை பிஜேபிக்கு எதிரானவர்கள் சொல்கிற மாதிரி ஒக்ஃபுக்கு பாதுகாப்பின்மை இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் பொது நோக்கத்தோடு நம்ம இந்த காணொலியில் விரிவாக தெளிவாக பேச போகிறோம். முதலாவதாக ஒக்ஃபுனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஒக்ஃபுன்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு சொத்து இருக்குதுன்னு வைங்க. இப்போ என் பேரில் ஒரு சொத்து இருக்குது, ஒரு 3 ஏக்கர் இருக்குதுன்னு வைங்க. எனக்கு 2 குழந்தைங்க. நான் 1 ஏக்கரை ஒரு குழந்தைக்கும் இன்னொரு ஏக்கர் இன்னொரு குழந்தைக்கும் எழுதி வச்சிடறேன். இது போக 3வது ஒரு ஏக்கர் இருக்குதுல்ல, இந்த 1 ஏக்கர் நிலத்தை ஒரு பள்ளிவாசலுக்கோ இல்லை ஒரு தர்காவுக்கோ இறை பொருத்தம் வேண்டி நன்மையை நாடி நான் இது ஒக்ஃபு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒக்ஃபு செய்கிறாங்க அப்படின்னா அதை ஒக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு இதை சொல்கிறாங்க. அதாவது இது தானமாக செய்தல், டொனேஷனாக கொடுக்குறதல், இறைப்பாதையில் அதை செலவு செய்தல் அப்படின்னு எளிமையாக பொருள் கொள்ளலாம். இது எல்லா மதத்துக்காரங்கிட்டே இருக்குது, இந்து மக்கள் மத்தியிலையும் இருக்குது. அது மாதிரி கிறிஸ்தவர்களும் சர்ச்சுக்கு எழுதி வைப்பாங்க, இவங்க கோயிலுக்கு எழுதி வைப்பாங்க. கோவில் சொத்துக்கள், சர்ச் சொத்துக்கள், அதே மாதிரி பள்ளிவாசல் தர்கா சொத்துக்கள், இப்படி அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த மதத்தை தங்கள் பின்பற்றக்கூடிய மதத்தினருக்கு எழுதி வைக்கக்கூடிய வழக்கம் இந்தியாவில் இருக்குது. இப்போ இந்த ஒக்ஃபு சொத்து எப்படி உருவாகுது அப்படின்னா, வாய்மொழியாக அதே மாதிரி எழுத்து மூலியமாக நீண்ட கால அனுபவ பாத்தியத்தின் மூலியமாக இந்த ஒக்ஃபு சொத்து உருவாகுது. இப்போ இந்த ஒக்ஃபை நிர்மாணிப்பதற்காக மாநில அளவில் ஒரு ஒக்ஃப் போர்டும் மத்திய அளவில் ஒரு ஒக்ஃப் போர்டும் இருக்குது. இந்த ஒக்ஃபை நிர்மாணிப்பதற்காக தனியாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்குது. 1995 இயற்றப்பட்ட அந்த சட்டம் ஒக்ஃபு சட்டம் 1995ன்னு பேர். இப்போ இந்த ஒக்ஃபு சட்டம் 1995 2013 ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அது போக 2025 இப்போ இந்த பிஜேபி அரசு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்குது. ஏறக்குறைய இதில் 110க்கு மேலான பிரிவுகள் இருக்குது இந்த சட்டத்தில். 1995 கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தில் கிட்டத்தட்ட 47 பிரிவுகளில் பிஜேபி திருத்தங்களை செஞ்சிருக்குது. இந்த திருத்தங்களில் முக்கியமான சில திருத்தங்கள் என்னென்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதன் மூலியமாக என்ன பாதிப்பு, பிஜேபிக்கு என்ன உள்நோக்கம் அப்படின்றதெல்லாம் குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். அதாவது இந்த ஒக்ஃபு திருத்த சட்டத்தினுடைய பிரிவு 3 எதை பற்றி பேசுது அப்படின்னா, கன்வெர்டட் முஸ்லிம்ஸ் ஒக்ஃபு செய்கிறத பற்றி பேசுது. இப்போ ஒருத்தர் மாற்று சமய நம்பிக்கையில் இருக்கிறாரு, முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிட்டாருன்னு வைங்களேன். இந்த கன்வெர்ட் ஆன முஸ்லீம் எப்போ ஒக்ஃபு செய்யலாம் அப்படின்னு பழைய சட்டப்படி பார்த்துட்டோம்னா, இன்னைக்கு ஒருத்தர் கன்வெர்ட் ஆகிறாருன்னா நாளைக்கே கூட அவர் தாம் பேரில் இருக்கக்கூடிய சொத்தை என்ன செய்யலாம்னா ஒக்ஃபு செய்யலாம். ஆனால் இந்த புது சட்டத்தின்படி அவர் கன்வெர்ட் ஆனதிலிருந்து சரியாக 5 ஆண்டுகள் முஸ்லீமாக இருந்ததுக்கு பிறகாகத்தான் அவர் என்ன செய்ய முடியும்னா ஒரு ஒக்ஃபை ஒரு சொத்தை ஒக்ஃபு செய்ய முடியும். இது எந்த அளவுக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை மத சுதந்திரத்திற்கு எதிரான அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது என் உழைப்பின் மூலியமாக நான் சம்பாதிச்ச ஒரு சொத்து, எனக்கு அனுபவப்பட்டு நான் வரி கட்டி, நான் தீர்வு கட்டி, அரசாங்கம் என்னென்னலாம் சொல்லுதோ எல்லா சட்டத்தையும் பின்பற்றி நான் ஒரு சொத்தை வச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு சமயத்தை தழுவணுன்ற ஆசை இருக்குது, நான் அந்த சமயத்தை தழுவுறேன். இப்படி தழுவுன பிறகாகவும் கூட நான் உண்மையாக இருக்கிறேனா அப்படின்னு 5 வருஷம் நிரூபிக்கணுமா. நிரூபித்ததற்கு பிறகாகத்தான் இந்த சொத்தை நான் ஒப்பு செய்ய முடியும். அப்படின்னா இது என்ன ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக இருக்குது இந்த செக்ஷனு. அப்போ பிரிவு 3 அப்படின்றது முழுவதுமாக மத வழிபாட்டு சுதந்திரத்திற்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அது போக செக்ஷன் 9 இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி மாநில அளவில் ஒரு ஒக்ஃப் போர்டு இருக்குதுல்ல, இதே மாதிரி மத்திய அளவுலையும் ஒரு ஒக்ஃப் போர்டு இருக்குது. அப்போ இந்த செக்ஷன் 9 மத்திய அளவில் இருக்கக்கூடிய இந்த ஒக்ஃப் போர்டுக்கு உறுப்பினர்களை எப்படி அனுப்புறது அப்படின்றது குறித்து இந்த செக்ஷன் சொல்லுது. அப்போ இதுக்கு முன்பாக இருந்த அந்த 1995 இயற்றப்பட்ட அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஒக்ஃப் போர்டுக்கு நியமிக்கக்கூடிய இந்த உறுப்பினர்கள் எல்லோருமே முஸ்லீம்களாக தான் இருக்கணும், ஷால் பி எ முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்குது. அப்போ சேர்மன்லேருந்து அத்தனை மெம்பர்களும் யாராக தான் இருக்கணும், முஸ்லீமாகத்தான் இருக்கணும் அப்படின்றது சொல்லுது. இது அடிப்படை உரிமை. ஏன், எல்லா வழிபாட்டு சமயங்களை சேர்ந்தவர்களும் அந்தந்த வழிபாட்டை சேர்ந்தவர்களைத்தான் உறுப்பினர்களாக, தலைவர்களாக, செயலாளர்களாக, பொருளாளர்களாக வச்சுருப்பாங்க. இது எல்லோருக்கும் பொருந்தும், ஒக்ஃப் போர்டுக்கு மட்டும் இல்லை. இப்போ ஒக்ஃப் போர்டு ஒரு மத வழிபாட்டு நிறுவனங்க தான், அது மாற்றுக்கருத்தே இல்லை. அப்போ இந்து சமய அறநிலைத்துறை இருக்குது. இப்போ இந்து சமய அறநிலைத்துறையில் யார் இருப்பா, அந்த சமயத்தை யார் பின்பற்றுவாங்களோ அவங்க தான் இருப்பாங்க. ஒரு முஸ்லீம் போயிட்டு அங்கே இருக்க முடியாது, ஒரு கிறிஸ்தவர் போயிட்டு ஒரு கோயில் இருக்க முடியாது, அதே மாதிரி ஒரு இந்து போயிட்டு ஒரு சர்ச்சில் இருக்க முடியாது. அப்போ அப்படி எல்லாருக்கும் அவரவர் வழிபாட்டை சார்ந்தவர்கள் தான் அந்தந்த வழிபாட்டில் இருக்கணுன்ற நிலைமை இருக்கிறப்ப இந்த திருத்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய சட்டத்தில் இருந்த மாதிரி ஷால் பி எ முஸ்லீம்ன்ற வார்த்தையவே தூக்கிட்டாங்க.
தூக்கிட்டு யார் வேணாலும் வரலாம் போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரி, இந்த உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க பாருங்க, மக்களவையிலிருந்து 2 முஸ்லீம் உறுப்பினர்கள், அதே மாதிரி மாநிலங்களிலிருந்து 1 உறுப்பினர், மொத்தம் 3 உறுப்பினர்களை என்ன செய்யலாம், இவங்க வந்து ஒக்ஃப் போர்டு மெம்பராக, சென்ட்ரல் போர்டு மெம்பராக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய சட்டம் சொல்லிச்சு. அவங்க முஸ்லீமாக இருக்கணும்னு சொல்லிச்சு. ஆனால் இந்த திருத்த சட்டத்தில் முஸ்லீம்ன்ற வார்த்தையை தூக்கிட்டாங்க. தூக்குறது மூலிமா என்ன ஆயிடுச்சுன்னா, அரசு விரும்புனா முஸ்லீமையும் போடலாம், இல்லை நான் முஸ்லீம் போடலாம்ன்ற கதவை வந்து திறந்து விட்டது பிஜேபி அரசு. இது போக இந்த போர்டினுடைய சேர்மன் இருக்கிறார்ல, இவர் யாருன்னு பார்த்தா சிறுபான்மை நலத்துறை அமைச்சர், மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் தான் இருப்பார். இப்போ யார் இருக்கிறான்னு பார்த்தா கிரண் ரிஜிஜூன்ற ஒரு நான் முஸ்லீம் இருக்கிறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக எக்ஸபிஷியோ சேர்மேனாக யார் இருக்கிறார்னா, இப்போ சேர்மன் கூட யாராக தான் இருக்கிறா, ஒரு நான் முஸ்லீமாக தான் இருக்கிறாரு. இது போக இந்த பிஜேபி கொண்டு வந்ததில் மிக மோசமான கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ முஸ்லீம்களுக்கு ஷால் பி எ முஸ்லீம்னு அங்கே இருந்துச்சு. அப்போ முஸ்லீம் உறுப்பினரை தான் எல்லா அரசாங்கமும் கட்டாயமாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் இருந்துச்சு. இப்போ அங்கே ஷால்ன்ற வார்த்தையை தூக்கிட்டு இந்த சென்ட்ரல் போர்டில் என்ன செய்யணுமா, ஒரு 2 நான் முஸ்லீமை கட்டாயம் போடணுமா, ஷால் பி நான் முஸ்லீம்னு போட்டிருக்கிறாங்க. அப்போ முஸ்லீம் போலான்ற எல்லாருமே முஸ்லீமாகத்தான் இருக்கணுன்ற அந்த விதியை தளர்த்தி விட்டுட்டு முஸ்லீம் அல்லாதவர்கள் கட்டாயம் வரணும்னு வைக்கிறாங்களே, இது மோசடித்தனம் இல்லையா? நான் கேட்குறேன், பிஜேபி கட்சியில் பிஜேபிக்காரங்க இல்லாதவங்களை சேர்த்துருவியா நீ? இப்போ காங்கிரஸில் ஒரு உறுப்பினராக ஒரு பொறுப்பாளராக இருக்கிறாரு, அவரை பிஜேபியில் கொடுத்துருவாங்களா? பிஜேபியினுடைய ஒரு ஒரு கிளை பொறுப்புக்காக அவர் வந்து செயலாளராக போட்டுருவாங்களா? மாட்டாங்க. அப்போ அந்தந்த கட்சிக்கு அந்தந்த கொள்கை கோட்பாட்டிற்கு அந்தந்த நிறுவனத்திற்கு உட்பட்டவர்கள், அந்த இதை நம்பக்கூடியவர்கள், அதன்பால் தலைமையேற்று வரக்கூடியவர்களுக்கு தான் அந்தந்த பொறுப்பு. அப்போ அப்படி இருக்கிறப்ப ஒக்கு போர்டில் தூக்கிட்டு நான் முஸ்லீமை போட்டால் எப்படி பொருந்தும்? இதே தான் மாநில அளவிலான அந்த போர்டுக்கும் செக்ஷன் 14ல் இதே மாதிரியான ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திருத்தத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 14வது திருத்தத்தில் 14வது பிரிவில் இந்த மாநில அளவிலான போர்டுக்கு ஒரு சேர்மன் இருப்பார். அந்த சேர்மன் போக 2 எம்எல்ஏக்கள் அவங்க வந்து ஷால் பி எ முஸ்லீம்னு இருந்துச்சு. முஸ்லீம் எம்எல்ஏக்கள் இன்னைக்கு இப்போ மாநில அளவில் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் இருக்கிறாங்க, அதே மாதிரி அப்துல் சமத் இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் முஸ்லீம்ஸ். இப்போ இதில் வந்து ஷால் பி எ முஸ்லீம்னு இருந்ததை இப்போ முஸ்லீம்ன்ற வார்த்தையை நீக்கிட்டாங்க. இப்போ யாரை வேணால் போடலாம், முஸ்லீமையும் போடலாம், முஸ்லீம் அல்லாதவர்களையும் போடலான்ற கதவை இங்கேயும் திறந்து விட்டுருச்சு பிஜேபி அரசு. அது போக இங்கே யார் இருப்பான்னு சொன்னால், இங்கேயும் 2 நான் முஸ்லீம்ஸ் கட்டாயம் ஷால் பி எ நான் முஸ்லீம்ஸ் இங்கேயும் கொண்டு வரலாம். அப்போ சென்ட்ரல் போர்ட்லேயும் 2 நான் முஸ்லீம்ஸை கொண்டு வரலாம், ஸ்டேட் போர்ட்லேயும் 2 நான் முஸ்லீம்ஸை கொண்டு வரலாம். அப்படின்னா இந்த சட்டம் எப்படி? இது ஒக்ஃபு பாதுகாப்பு சட்டமா? இது ஒக்ஃபு திருத்த சட்டமா? ஒக்ஃபு திருட்டு சட்டம் அப்படின்றது தெளிவாக நமக்கு தெரியுதே. அதுபோக செக்ஷன் 23 பிரிவு 23 இது எதை பற்றி பேசுது அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பார் ஒரு ஒக்ஃபுக்கு. இப்போ தாரேஸ் அஹ்மதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த சிஇஓ யாருன்னு பார்த்தோன்னா, இதுவும் ஷால் பி எ முஸ்லீம்னு இருந்துச்சு. அப்போ இதிலையும் இந்த ஷால் பி எ முஸ்லீம்ன்றதை தூக்கியாச்சு. இப்போ இதுக்கு பிறகாக ஒக்ஃபுக்கு சிஇஓ யார் வருவா? முஸ்லீமும் வரலாம், நான் முஸ்லீமும் வரலாம். இப்போ பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் யாரை தூக்கி போடுவாங்க? முஸ்லீமை போடுவாங்களா? முஸ்லீமுக்கு தேர்தலே சீட்டு கொடுக்காதவங்கள பிஜேபி. அப்போ சிஇஓ உட்பட, மாநில ஸ்டேட் போர்டு, இது ஸ்டேட் ஒக்ஃப் போர்டு உட்பட, சென்ட்ரல் ஒக்ஃப் போர்டு உட்பட எல்லா இடத்துலையும் நான் முஸ்லீம்ஸை கொண்டு வரலாம். இது பச்சை துரோகம் இல்லையா? அது போக 104வது பிரிவு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பிரிவு. 104, 104A, 104B இந்த பிரிவுகள் எல்லாம் இதையும் மொத்தமாக நீக்கியாச்சு. என்ன? ஒக்ஃப் பை நான் முஸ்லீம். இப்போ இந்த ஒக்ஃபை வந்து முஸ்லீம்கள் தான் செய்ய முடியுமான்னா அதுவும் கிடையாது. ஒக்ஃபை நான் முஸ்லீமாக இல்லாதவர்கள் கூட செய்யலாம். எப்படி செய்யலாம்? அவரவர்கள் தாங்கள் சம்பாதித்த சொத்தை ஏதோ ஒரு நம்பிக்கைக்காக எழுதி வைப்பாங்க. பள்ளிவாசல் பேரில், தர்கா பேரில் எழுதி வைப்பாங்க. பல பேர் இங்கே இருக்கக்கூடிய வழமைப்படி மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்வாங்க, குழந்தை வேண்டி வேறு ஏதோ ஒரு காரணங்களுக்காக தர்காவில் போய் நேர்ச்சிக்கடன் இருப்பாங்க. எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை வந்துச்சுன்னா இந்த தர்கா பேரில் நான் எழுதி வைக்கிறேன், வீட்டையோ வேறு ஏதோ எனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நேர்த்திக்கடன் இருப்பாங்க. அந்த நேர்த்திக்கடன் நிறைவேறிச்சு அப்படின்னா அந்த தர்கா பேரில் சொத்துக்கள் எழுதி வைப்பாங்க. யார்? மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள். இப்போ இந்த வளமை வந்து மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் ஒப்பு செய்கிறாங்களான்னா இல்லை. முஸ்லீம்கள் எத்தனையோ பேர் கோவிலுக்கு வந்து எழுதி வைக்கிறாங்க. திருப்பதி கோவிலுக்கு, இங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு, முருகன் கோவிலுக்கு, எத்தனையோ மூவபிள் ப்ராப்பர்ட்டி, நாமும் அசையும் சொத்து, அசையா சொத்து எல்லாத்தையும் எழுதி வைக்கிறாங்க. அப்போ அவரவர்கள் விருப்பப்படி நான் சம்பாதிச்ச சொத்து ஏன் வேர்வையில், ஏன் உழைப்புல நான் சம்பாதிச்ச சொத்தை நான் கோயிலுக்கு எழுதுகிறேன், சர்ச்சுக்கு எழுதுகிறேன், பள்ளிவாசல் எழுதுகிறேன். ஹூ ஆர் யூ பிஜேபி? இப்போ அரசாங்கம் அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை நிலம் வைத்திருக்கக்கூடிய உரிமைக்கு இது எதிரானது இல்லையா? அடிப்படையில் இது அல்ட்ரா வைரஸ் டு தி கான்ஸ்டிடியூஷன்.
அரசமைப்பு சட்டத்தை இதை வந்து முற்றுமுழுதாக நீர்த்து போவிக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த ஒக்ஃபு திருத்த சட்டம். அப்போ இந்த சட்டத்தில் முற்றுமுழுதாக நான் முஸ்லீம்ஸ் என்ன செய்ய முடியாது, ஒக்ஃபு செய்ய முடியாதுன்ற இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் 104A இந்த பிரிவு என்ன சொல்லுது, நோ பர்சன் ஷால் கிஃப்ட் சேல் எக்ஸ்சேஞ்ச் மார்ட்டிகேஜ் ஆர் டிரான்ஸ்ஃபர் ஒக்ஃப் ப்ராப்பர்ட்டி. அதாவது யாரும் ஒக்ஃபு சொத்தை அன்பளிப்பாக கொடுக்க, அதை வந்து விற்கிறதுக்கு, வாங்குறதுக்கு, மார்ட்டிகேஜ் அடகு வைக்கிறதுக்கு, அதை வந்து இன்னொருத்தர் பேருக்கு மாற்றுறதுக்கு இது எல்லாருக்கும் முடியாது, அது செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், ஒக்ஃபு குறித்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது, ஒன்ஸ் அண்ட் ஒக்ஃப் இட்ஸ் ஆல்வேஸ் அண்ட் ஒக்ஃப். ஒரு தடவை ஒரு ஒக்ஃபுன்னு ஆயிடுச்சுன்னா அது இறுதி வரைக்கும் ஒக்ஃபு தான், அதில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. அப்போ அப்படி ஒக்ஃபுன்ற இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விதமாக இந்த செக்ஷன் இருந்துச்சு. எந்த ஒரு தனிநபரும் ஒக்ஃபு சொத்தை வாங்குவதற்கு, விற்பதற்கு, நன்கொடையாக கொடுப்பதற்கு, அதை வந்து அடமானம் வைப்பதற்கு முடியாதுன்னு இருந்துச்சு இந்த செக்ஷன். இந்த செக்ஷனை நீக்க வேண்டிய தேவை வந்துச்சு. அப்போ இதை நீக்குதல் மூலியமாக பிஜேபி என்ன சொல்ல வருது, பிஜேபி அரசு யாரும் விற்கலாம் வாங்கலாம் அதென்ன சொல்ல வருது. அப்போ 104A இந்த பிரிவை நீக்கியாச்சு. அதே மாதிரி ட்ரிபியூனலுக்குனுடைய அதிகாரம், ஒக்ஃபு போர்டினுடைய, மாநில ஒக்ஃபு போர்டினுடைய, மத்திய போர்டினுடைய அதிகாரத்தை ஒட்டுமுழுதுமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிடுச்சு, மத்திய அரசு. இது போக சர்வே கமிஷனர் அவருக்கு இருந்த அதிகாரத்தை இன்னைக்கு தூக்கி கலெக்டர்களை கொடுத்தாச்சு. இப்போ ஒரு டிஸ்பியூட் ஏற்படுதுன்னு வைங்க, இது அரசாங்க நிலமா ஒக்ஃபு நிலமா அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. இப்போ சர்வே கமிஷனர் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் ப்ராப்பராக ரிப்போர்ட் கொடுப்பாரு. இதே அதிகாரத்துக்கு நீங்கள் கலெக்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் யாருக்கு சாதகமாக ரிப்போர்ட் எழுதுவார், கலெக்டர் அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்குறவர். அப்போ அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்குறவர் எப்படி ஒரு ஒக்ஃபு நிலத்தை ஒக்ஃபு நிலம்னு சொல்லுவார், டிக்ளேர் பண்ணுவார். அப்போ ட்ரிபியூனுடைய அதிகாரம் போயிடுச்சு, சர்வே கமிஷனுடைய அதிகாரம் போயிடுச்சு, ஒக்ஃபு போர்டுடைய அதிகாரம் போயிடுச்சு. ஏன் சொத்தை நான் விற்க ஒக்ஃபு செய்ய முடியாது. இவ்வளவையும் கொண்டு வந்துட்டு இது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான சட்டம் என்று என்ன சொல்லிட்டு இருக்குது, பிஜேபி அரசு சொல்லிட்டு இருக்குது. உச்சநீதிமன்றம் தெளிவாக வழிகாட்டி இருக்குது, ஒரு வழக்கில் தெளிவான தீர்ப்பை கொடுத்துச்சு. ஒரு அசல் சட்டத்தினுடைய நோக்கத்தை, என்ன நோக்கத்திற்காக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கத்தை மீறுவதாக ஒரு திருத்த சட்டம் இருந்தால் அந்த திருத்த சட்டம் செல்லாது. இப்போ 1995 ஒக்ஃபு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த ஒக்ஃபு சட்டம் என்ன நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டுச்சோ அந்த நோக்கத்தை முற்றுமுழுவதுமாக மீறக்கூடிய விதத்தில், குழி தோண்டி புதைக்கக்கூடிய விதத்தில் இந்த ஒக்ஃபு திருத்த சட்டம் 2025 வந்திருக்குது. இது நான் சொன்னது அடிப்படையில் பெரிய பெரிய பிழைகள் என்னென்ன, இதனால் என்ன பாதிப்பு அப்படின்றத மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். இது போக 47 செக்ஷனில் திருத்தி இருக்கிறாங்க. அதை பேசணும்னா 3 மணி நேரம் பேசலாம், தெளிவாக நிதானமாக உட்காந்து. அப்போ இந்த ஒக்ஃபு சட்டம் அப்படின்றது வந்து முற்றுமுழுதாக செல்லுபடி ஆகாது. எங்கே, உச்சநீதிமன்றத்தில். இன்றைக்கி அதை சட்டமாக்கிட்டாங்க. இவங்களுடைய அரசியலை வைத்து, அதிகார பலத்தை வைத்து, கூட்டணி கட்சியினுடைய பலத்தை வைத்து சட்டமாக்கிட்டாங்க. ஆனால் இது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்குது. சட்டப்படி இது உச்சநீதிமன்றம் கட்டாயம் என்ன செய்யணும், ரத்து பண்ணணும். அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையும் ஜனநாயகத்தையும் மத வழிபாட்டு சுதந்திரத்தையும் பாதுகாப்பதற்கான விடயமாக இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு வந்து தெள்ள தெளிவாக இருக்குது. அப்போ அரசியல் லாப நட்டங்களை கடந்து நாம் இந்த சட்டத்தை நோக்கணும் அப்படின்னா முற்று முழுவதுமாக இஸ்லாமியர்களை அவர்களுக்கு பாதுகாப்பாக முதுகெலும்பாக அரணாக இருக்கக்கூடிய இந்த ஒப்பு சொத்துக்களை 9.4 லட்சம் ஏக்கர்னு சொல்கிறாங்க. இது பெரும்பாலான இந்த சொத்துக்களை வாயிலள்ளி போடுவதற்காகத்தான் பிஜேபி அரசு இந்த திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு வந்து தெளிவாக தெரியுது.